சிந்து பைரவை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சிந்து இருந்துட்டு, "ஏன் டாக்டரே, என்ன கொல்ற அளவுக்கு அந்த ஸ்நேகா அவ்ளோ கொலவெறி பிடிச்சவங்களா? அவங்க நினைக்கிறது நடக்கிறதுக்காக என்ன மலையிலிருந்து தள்ளி விடுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து சொன்ன உடனே, "இங்க பாருங்க டாக்டரே, நான் செத்தாலும் உங்க மனசுல நான் ஓரமா இருக்கல்ல, அதுவே எனக்கு போதும். ஆனா அந்த சிந்து பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அன்னபூரணி இருந்துட்டு அந்த சிவா அந்த ஸ்நேகா நம்மள எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கா. கோர்ட்ல கேஸ் கொடுத்து அந்த கேஸ்ல இருந்து உன்னை மீட்டு எடுத்ததே சிந்து தான். ஆனா அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு சிந்துவை கொல்றதுக்காக அவ இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா. அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணியெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, சார், நான் அந்த ஸ்நேகா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு சரியான தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சிவா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களும் ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்போ தான் தேவையானதுக்கு அளவுக்கு மேலேயே ஆதாரம் இருக்குல்ல, அதனால் அந்த ஸ்நேகா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. தண்டனை கண்டிப்பாக தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி ஸ்னேகா இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம்.